பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் லூக்கா 10 அதிகாரம் 19 அடியேன் வாசிக்கிறேன். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருக்களுடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஆமென், ஹல்லேலூயா. அருமையான வார்த்தை பாருங்க. இயேசு கிறிஸ்து தம் சீஷர்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை. சீஷர்கள் ரொம்ப சந்தோஷத்தோட இயேசு கிட்ட வந்து சொல்றாங்க, ஏசப்பா உங்க நாமத்தினால நாங்க பிசாசுகளை துரத்தினோம், அவைகள் எல்லாம் எங்களுக்கு கீழ்ப்படிந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மகிழ்ச்சியா சொல்ல வரும்போது என் தேவனாகிய இயேசு கிறிஸ்து இந்த வேளையில சொல்லுகிறார், அவர்களை பார்த்து சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுவதை கண்டேன். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ இன்னைக்கான வார்த்தை என்னன்னா, நம்மளை சாத்தான் பல காரியங்களை குறித்து அவன் பயமுறுத்துகிறான், பல விஷயங்களை குறித்து நம்மளை வந்து தேவையற்ற நம்மளை வந்து டென்ஷன் ஆக்குறான். நம்ம வந்து நல்லா போய்கிட்டு இருக்கிற இந்த சுச்சுவேஷன்ல தேவையில்லாத காரியங்களை உங்க வாழ்க்கைகளை கொண்டு வருவான். வாழ்க்கையில பயத்தை கொடுக்கலாம், பலவீனத்தை கொடுக்கலாம், வியாதியை கொடுக்கலாம், பிரச்சனைகளை கொடுக்கலாம், சண்டைகளை கொடுக்கலாம், சோர்வுகளை கொடுக்கலாம், இல்லைன்னா நெகட்டிவான தாட்ஸுங்களை, நெகட்டிவான வேர்ஸுங்களை உங்க வாயிலிருந்து வரா மாதிரி சில காரியங்களை செய்வான். எல்லாத்தையும் நம்மளை குழப்பி என்ன பண்ணுவான், நம்மளை பலவீனப்படுத்துவான். இதுதான் சாத்தானுடைய மிகப்பெரிய தந்திரம். அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம கடந்து போகும்போது நமக்கு என்ன தோணும்னா, அவ்வளவுதான் நம்ம விழுந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விழுந்துருவோம், நமக்கு சேதம் வரும் அப்படின்னு நம்ம நினைச்சுப்போம், நஷ்டமாயிடுவோம் அப்படின்னு நம்ம நினைப்போம். இல்ல, என் இயேசு கிறிஸ்து ரொம்ப அழகாய் சொல்லுகிறார், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஆமென். உங்க ஜீவனுக்கு எந்த காரியத்திலும் எந்த சூழ்நிலையிலும் நஷ்டம் வராதபடி கர்த்தர் தாமே நம்மை காப்பாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அதுதான் சொல்றாரு. முன்னதாகவே சீஷர்களை பார்த்து, ஓகே நீங்க ரொம்ப சந்தோஷப்படுறீங்க, ஓகே, ஆனா இன்னைக்கு நான் என் ஒரு காரியத்தை நான் கண்டிருக்கிறேன், சாத்தான் மின்னலை போல அவன் இறங்கி வருகிறான், அப்படி வருகிறபடினால நீ எந்த காரியத்தை குறித்தும் பயப்படாதே என்று கர்த்தர் பேசுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ இந்த வேளையில பயந்து, இந்த வேளையில பலவீனத்தோடு ஆண்டவரே என்ன ஆகுமோ என்ன ஆகுமோ என்ன ஆகுமோன்னு சொல்லி ஒருவேளை வீட்டின் காரியத்தை குறித்து குழப்பத்தில் இருக்கலாம், ஒருவேளை வியாதியை குறித்து தான் ஒரு குழப்பம் இருக்கலாம், ரிப்போர்ட்ஸ் வைத்து கொண்டு குழப்பத்தில் இருக்கலாம், இல்லைன்னா வந்து ஹாஸ்பிட்டல் காரியங்களை குறித்து ஒரு குழப்பத்தோடு இருக்கலாம். ஆண்டவரே என்ன செய்யுது ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு குழப்பத்தில் இருக்கிறோம் என்று ஒரு பலவீனத்தினால பயந்து போய் நீங்க கிடந்தீங்கன்னா கர்த்தர் சொல்லுகிறார், சாத்தான் சர்ப்பம் எப்படிப்பட்டதுன்னா தந்திரமுள்ளதா இருக்கிறது, அது வந்து வல்லமையாய் காண்பித்து உன்னை மேற்கொள்ள வேண்டும் என்று அது திட்டம் வைத்திருந்தாலும் என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், ஒன்றும் உன்னை மேற்கொள்ள மாட்டாது, ஒன்றும் உன்னை சேதப்படுத்த மாட்டாது. ஆமென். அதை மேற்கொள்ளுகிற அதிகாரத்தையும் வல்லமையும் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். பாருங்க, ஒரு முறை நான் ஒரு வீட்டுக்கு ஜெபிக்க சென்று இருந்தேன். அங்க ஜெபம் பண்ண போகும்போது அந்த வீட்டின் சூழ்நிலை எல்லாம் நார்மலா இருக்கிற மாதிரி தான் இருந்தது. அந்த வீட்டில் எந்த ஒரு விஷயமும் எனக்கு கண்ணுக்கு சரியா தெரியல. அப்போ நான் நார்மலா தான் இருக்கு அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு உட்காந்து அவங்களோட பேசிக்கிட்டே இருக்கும்போது என்கிட்ட ஆவியானவர் பேச ஆரம்பித்தார். என்ன ஆரம்பித்தார்னா, இப்பொழுது இந்த இடத்துல பிசாசின் கிரியைகளை எழுந்திருக்கும் அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறார். ஆவியில நான் உணர ஆரம்பிக்கிறேன். உடனே நான் சொன்னேன், எல்லாரும் முழங்கால் படியிடுங்க, நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக நான் ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன். ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது பிசாசு அப்படியே மேற்கொள்ளத்தக்கதாக ஒரு பெரிய பாவனைகளை செய்து கொண்டு அது பெரிய அளவுல எழுந்திருக்கிறது போல வந்து என் முன்பதாக நிற்கும் போது ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன், இயேசுவின் நாமத்தினால நான் சபித்து பாதாத்துல கட்டுகிறேன் என்று ஒரு வார்த்தை தான் சொன்னேன். இமீடியட்டா அந்த அந்த பிசாசுடைய கிரியைகள் ஒன்றுமில்லாமல் விழுந்து அங்க ஒரு பெரிய சத்தத்தோடு அங்க கீழே விழுந்ததை என்னால பார்க்க முடிந்தது. எல்லாரும் பயந்தார்கள், அந்த இடத்தை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம். தேவன் அதுக்கப்புறம் அந்த பிள்ளை எழுந்து உட்காரும் போது விடுதலையா எழுந்து உட்கார்ந்தா. ஸோ பிசாசு நம்மளை பயமுறுத்தும். நம்ம எதையாவது ஒன்று பார்க்க போறோம் போது அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய காரியத்தை காண்பித்து, இது இப்படிதான், நீ அவ்வளவுதான், முடிஞ்சிரும், சேதமாயிடும், உங்க வீடு ஒன்றும் பண்ணாது, உங்க வீட்டுக்குள்ள பிசாசன் கிரியைகள் இருக்கு, சாபங்கள் இருக்கு அப்படின்னு பல காரியங்களை நம்ம கண்ணு முன்னாடி வந்து நம்மளை உழுக்கிறோம். அதாவது நம்மளை வந்து பலவீனப்படுத்தி நம்மளை வந்து அசைக்க ஆரம்பிக்கிறது. ஆனா தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. இயேசுவின் நாமம் என்ற ஒன்று இருக்கிற வரைக்கும் தேவனுடைய வல்லமுள்ள நாமத்தினால நீங்கள் ஜெயம் எடுப்பீர்கள், எதை குறித்தும் பயப்படாதீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தை எதிர்கொண்டு போகும்போது நமக்கு முன்பதாக ஒரு சக்தியும் எழுந்திருக்க முடியாது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்க. பாருங்க, தானியேல் புத்தகத்துல வந்து நம்ம ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். தானியேலை சிங்க கெபியில போடுகிறார்கள். அங்க சுற்றி இருக்கிறது சிங்கங்கள், அவை எல்லாம் பீறி போடுவதற்காக தானியேல் கிட்ட வந்திருக்கலாம். ஆனா தேவனாகிய கர்த்தரோ அந்த சிங்கத்தினுடைய வாய்களை கட்டினார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. சோ தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். உங்களை அழிக்கும்படியாய், உங்களை பலவீனப்படுத்தும்படியாய், உங்களை சோர்வுக்குள்ளாய் மாற்றும்படியாய், உங்களை சீரழிக்கும்படியாய், சேதப்படுத்தும்படியாய் எந்த பிசாசு உள்ளே வந்தாலும், எந்த சத்துருக்கள் வந்தாலும் அவைகள் நாவை கர்த்தர் கட்டுவார். அவருடைய வல்லமுள்ள நாமத்தினாலே இப்பொழுதே நாங்கள் கட்டுகிறோம். சோ ஆகையால எதை குறிச்சும் பயப்படாம தைரியமா இருங்க. இயேசுவின் நாமத்தை கையில வச்சிருங்க.
வச்சிருக்கீங்க. தினந்தோறும் தேவ சமூகத்தில் எழுந்து ஜெபம் பண்ணுங்க. இந்த உபவாச நாளிலும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். இருந்த இடங்கள்ல தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. பலவீனம் உங்களை விட்டு நீங்கும். ஆமென். அன்பு ரட்சகா, இந்த அருமையான தருணத்துக்காய் ஸ்தோத்திரம். இந்த பிரசங்கத்தை எந்த இடங்களெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அங்கெல்லாம் வல்லமையாய் நீர் கடந்து செல்வீராக. ஏசப்பா, அப்பா, சாத்தான் மின்னலை போல விழுந்தான் என்று வேதம் சொல்லுகிறதே. இப்பொழுதே ஆண்டவரே எல்லாவற்றையும் ஆண்டவரே, எல்லா சர்ப்பத்தின் கிரியைகளையும் எல்லா பொல்லாத ஆவிகளையும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் பாதாளத்தில் சபித்து கட்டுகிறேன். அப்பா, எங்களுக்கு விரோதமாக பேச ஆண்டவரே வாயை திறக்கிற நாவுகளை, ஆண்டவரே ஊழியத்துக்கு விரோதமாக எழுந்திருக்கிற நாவுகளை, குடும்பத்திற்கு விரோதமாக எழுந்திருக்கிற நாவுகளை இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுதே ஆண்டவரே அடியேன் கட்டுகிற ராஜா. இப்பொழுது பயத்தின் மத்தியில் யாரெல்லாம் இந்த பிரசங்கத்தை கேட்கிறார்களோ எல்லா பயத்தையும் இயேசு நாமத்தில் சபித்து கட்டுகிறேன். சாபமோ ஆண்டவரே, எந்த விதமான ஆண்டவரே பொல்லாத கிரியைகளோ ஆண்டவரே எந்த வீட்டிலும் நடைபெறாதபடி, எந்த ஆத்துமாவும் தொடாதபடிக்கு ஆத்துமாக்களை வேலையடைங்க. வீட்டை ரத்தத்தினால வேலையடைங்க ஆண்டவரே. அப்பா, இந்த பிள்ளைகள் கேட்கிறவர்களை ஆண்டவரே பத்திரப்படுத்துங்க. சபையை பாதுகாத்துக் கொள்ளுங்க. தேவ பிரசன்னம் இந்த உபவாச ஜெபத்தில் ஆண்டவரை கட்டளிடும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். பெரிய அற்புதங்களை காண செய்யும். வியாதி விக்கிரங்களோடு போராடுகிறவர்களுக்கு பூரண சுகத்தை கொடுங்க. ஒன்றும் இவர்களை சேதப்படுத்தாதபடி காத்துக்கொள்ளும். ஆசீர்வதியும். நீர் ஏற்கனவே பிசாசை குதின் காலின் கீழ் நசுக்கினீர் என்ற வார்த்தையும் முன்னெடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா பிசாசின் அந்தகார கிரியைகளை சபித்து பாதாளத்தில் கட்டுகிறோம். தொடர்ந்து ஆசீர்வதியும். ஒவ்வொரு பிள்ளைகளையும் விடுதலையாக்கும், வழி நடத்தும். இயேசுவின் நேற்று நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். Praise the Lord. God bless you.